கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We greet you all once again in the blessed name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்டதான நாமத்தினாலே மறுபடியும் நாங்கள் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறோம். For our meditation, let us turn to Matthew's Gospel, chapter 22, verse 29. நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோமாக. Jesus answered and said unto them, Ye do err, not knowing the scriptures nor the power of God. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Christian truths or doctrines are well balanced. கிறிஸ்தவ சத்தியங்களானது மிகவும் நிறைந்ததாய் இருக்கிறது. Many a time we hear doctrines or teaching go to one extreme. அநேக முறை நாம் சத்தியங்களையும் வேத பாடங்களையும் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு முனைக்காக நாம் தள்ளிவிடப்படுகிறோம். It happens in every circle and mostly among the evangelical and Pentecostal circles. இந்த காரியங்கள் எல்லா கூட்டங்களிலும் நடைபெறுகிறது, விசேஷமாக பெந்தேகோஸ்தே சுவிசேஷ கூட்டங்களிலும் நடைபெறுகிறது. Because we take one line and go to the one extreme and we forget the other one. நாம் அதை ஒரு பக்கமாக பார்த்து ஒரே நோக்கத்தோடு கூட ஒரே பக்கத்தில் சேர்ந்து மறுபக்கத்தை மறந்து விடுகிறோம். So here the Lord gives that well balanced principle. ஆனால் இங்கே தேவன் ஒரு நிறைவான சமமான ஒரு நல்ல கோட்பாடை தருகிறார். You make a mistake because you do not know the scripture and the power. நீ பூமியாகிய நீ வேத வாக்கியங்களையும் வல்லமையும் அறியாமல் போனபடியினால் நீ தவறாக எண்ணம் கொண்டிருக்கிறாய். That is, you scriptures you know, and that you must know the power in the scripture also. நீ வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறாய், அது மாத்திரமல்ல அதற்கு பின்பாக இருக்கிறதான வல்லமையை நீ அறிந்திருக்க வேண்டும். The real standard of a church is not only knowing the scripture, but it must experience the power of God. ஒரு நல்ல சபையின் அளவுகோலானது வேத வாக்கியங்களை அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அதற்கு மேலாக இருக்கிற அந்த வல்லமையும் அறிந்திருக்க வேண்டும். So in these 4 days we will be hearing the scriptural truth as well as all the power in the scriptural truth. இந்த 4 நாட்களிலும் நாம் வேத வாக்கியங்களின் சத்தியங்களை அறிய போகிறோம். அது மாத்திரமல்ல அதனோடு இருக்கிறதான வல்லமையும் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். Generally Bible scholars explain the scripture literally according to grammatical and so many other points. வேத தத்துவ ஞானிகள் வேத வார்த்தைகளை அப்படியே அதே வண்ணத்தோடு கூட அறிவியல் நுண்ணோக்கத்தோடு கூட அதை அப்படி படித்து விடுகிறார்கள். Very beautifully they explain about grammatically and then all the other things. You are very much enthralled by that what you call exposition. அவர்கள் வெளிப்படுத்துகிறதான இந்த வெளிப்படுத்தல்களை அழகாக அப்படி வர்ணித்து அவர்கள் விவரித்து சொல்கிறதை கேட்கும் பொழுது அதை அப்படியே நாம் எண்ணி பார்த்து அந்த வழியில் போய் விடுகிறோம். But sad to say they miss the power in that same scripture. துக்கமான காரியம் என்னவென்றால் அதே சத்தியங்களில் இருக்கிறதான அந்த வல்லமையை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். For example, they will give a very beautiful description of how Jesus healed a born blind man. பிறவி குருடனை இயேசு எவ்வாறு சுகமாக்கினார் என்பதை அவர்களும் விவரிக்கிறார்கள். But after explaining they said, don't think literally the Lord could do that. அவர்கள் விவரித்த பின்பு அவர்கள் சொல்வது என்ன, அப்படி இயேசு செய்தாரா என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா என்று கேட்கிறார்கள். Then they say we have to explain spiritually a man is a sinner, is a blind man, and Jesus can open the spiritual eyes. அதை நாம் எப்படி விவரிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய விதத்திலும் ஒரு மனிதன் குருடனாக இருக்கிறான், அந்த குருடனையும் கூட இயேசு கிறிஸ்து சுகமாக்க முடியும் என்பதை நாம் விளக்கி சொல்ல வேண்டும். They take the miracle but they explain it in a spiritual way. They don't understand the power in that miracle. அவர்கள் அதை அந்த அற்புதத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆவிக்குரிய வண்ணமாக பார்த்தாலும் கூட அதற்கு பின்பாக இருக்கிற அந்த வல்லமையை அவர்கள் விவரித்து சொல்லுகிறதில்லை. On the other hand, the people who are gifted with what they call miracles and healings, மற்ற பக்கத்தில் அற்புதங்களினாலும் அடையாள வரங்களினாலும் நிறையப்பட்டதான ஜனங்கள், they only speak about the miraculous point, they miss that scriptural point. அதை அவர்கள் அற்புதத்தின் பக்கத்திலே விளக்கி சொல்கிறார்களே தவிர வேதத்தின் அடிப்படையை அவர்கள் சொல்லுகிறதில்லை. In most of the
meetings conducted by the healers, they hardly speak about 20 or 20 minutes only. சுகமாக்குகள் கூட்டம் நடக்கிறதான அநேக கூட்டங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் பேசுகிறதான சமயமானது குறைந்தபட்சம் 20 அதிகபட்சம் 25 நிமிடம் மாத்திரமே. They will take a very simple illustration or a parable and speak on that and go and do the miracles. சின்ன ஒரு ஓமை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர்கள் உடனடியாக நன்றாக அற்புதங்களை செய்யும்படி சுகமாக்குற காரியங்களை செய்யும்படி முயற்சிக்கிறார்கள். People have no idea about the scripture, but they can see the blind see, the deaf hear, the dumb speak, the lame walk like that. அவர்கள் நன்றான அற்புதத்தை கண்டுபிடித்து எப்படி பிறவிக்குடன் பார்க்கிறான் என்றும் சப்பானிகள் நடக்கிறார் என்றும் குஷ்டரோகிகள் சுகமாகிறாள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். They do not know the scripture. ஆனால் அதற்கு பின்பாக இருக்கிற வேதத்தை அவர்கள் வேத வாக்கியங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். One group Bible scholars, they only teach the grammatical literal point of view. ஒரு கூட்ட வேத தத்துவ ஞானிகள் வேதத்தை அந்த நுண்ணோக்கத்தோடு கூட அறிவியல் கண்ணோட்டத்தோடு கூட மாத்திரமே போதிக்கிறார்கள். They don't understand the power in it. அதற்கு பின்பாக இருக்கிற அந்த வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்கிறதில்லை. The other group, they insist and explain about the power, they miss that scripture. மற்ற கூட்டமானது அதில் இருக்கிறதான அந்த வல்லமையை விளக்கி சொல்கிறார்களே தவிர அதற்கு பின்பாக இருக்கிற அந்த வேத வாக்கியங்களை அவர்கள் சொல்லுகிறதில்லை. We need the scripture and we need the power of God. நமக்கு வேத வாக்கியமும் அவசியம், வல்லமை தேவனுடைய வல்லமையும் அவசியம். That's why in Romans 14 chapter verse 17 we read. ஆகையினால் தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 17 நம்மில் 17th verse. 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. This is the character or the spiritual aspect of the kingdom of God. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவாபமும் ஆவிக்குரிய தரமுமாய் இருக்கிறது. Now read 1 Corinthians 4th chapter verse 20. இப்பொழுது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. For the kingdom of God is not in word, but in power. So how clearly Paul said, kingdom of God is not in word alone, but in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே மாத்திரமல்ல அது பலத்திலே இருக்கிறது என்று பரிசுத்த பவுல் விளக்கி சொல்கிறார். So in these days we are going to study the scriptural point as well as the power point. ஆகையினாலே இந்த நாட்களில் நாம் வேத வாக்கிய கண்ணோட்டத்தோடும் வல்லமையின் கண்ணோட்டத்தோடும் நாம் படிக்க போகிறோம். Within the 4 days we cannot cover up all the important points. இந்த 4 நாட்களுக்குள்ளாக எல்லா முக்கிய காரியங்களையும் நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியாது. We will divide it into 4 different topics so that we can understand the scripture and the power thereof. நாம் இதை 4 தலைப்புகளாக பிரித்து அந்த தலைப்புகளில் வேதவாக்கிய கண்ணோட்டத்தோடும் வல்லமையின் கண்ணோட்டத்தோடும் நாம் பார்ப்போம். First day we will meditate on the message of the cross. முதலாம் நாளாகி இன்று சிலுவை குறித்ததான உபதேசத்தை குறித்து நாம் தியானிப்போம். In that message of the cross we find 2 important things. அந்த சிலுவையின் உபதேசத்தில் 2 முக்கிய காரியங்கள் உண்டு. One is the salvation, the other is power. ஒன்று இரட்சிப்பு, மற்றொன்று வல்லமை. So when you hear the message of the cross, you can hear the message on salvation, at the same time you experience the power in it. நீங்கள் சிலுவையின் உபதேசத்தை கேட்கும் பொழுது அதில் இருக்கிற வேத வாக்கியத்தையும் கேட்கிறீர்கள், அதே நேரத்தில் அதில் இருக்கிறதான அந்த வல்லமையை நீங்கள் உணரப் போகிறீர்கள். And the key text is 1 Corinthians 1st chapter 18th verse. நமக்கு வாசிக்கிறதான அந்த மூல தியானமானது 1 கொரிந்தியர் 1st chapter 18th verse. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Don't read it, we will be reading it again. இப்பொழுது வாசிக்க வேண்டாம், பின்பு வாசிக்கலாம். That's the first part. அதுதான் முதல் பகுதி. Second we will go to the second standard. அடுத்ததாக இரண்டாவது அளவை குறித்து நாம் பார்ப்போம். Secret of victorious life ஜெய ஜீவியத்தின் ரகசியம். and secret of strength in the spiritual life ஆவிக்குரிய ஜீவியத்தில் மறைந்திருக்கிறதான அந்த பலத்தின் ரகசியம், and secret of your health. ஆரோக்கியத்தின் ரகசியம். Victorious life, ஜெய ஜீவியம், strength, பலன், health.
ஆரோக்கியம். In all these things you find the scripture as well as the power thereof. இவர்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வேத வாக்கியத்தையும் காணலாம், அதற்கு பின்பாக இருக்கிற அந்த வல்லமையும் நீங்கள் காணலாம். And the third is the most beautiful subject, abundant life. மூன்றாம் நாள் மிகவும் அழகான ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம், அதுதான் பரிபூரண ஜீவன். Christian life is not only a life limited to certain thing, you go to the abundant experience. கிறிஸ்துவ ஜீவியமானது ஏதோ அளவுக்கு குட்பட்டது அல்ல, அது பரிபூரண ஜீவன் உண்டானது. And God willing, on the fourth day we'll enter the final, the glorious life. நான்காவது நாள் தேவனுக்கு சித்தமானால் நாம் எல்லாரும் மகிமையின் ஜீவியத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். The rapture and the eternal kingdom of God. மறுரூபமும் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை குறித்து நாம் காண போகிறோம். In all these things you will find the scripture and the power thereof. இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வேத வாக்கியத்தையும் அதில் இருக்கிறதான வல்லமையையும் காண போகிறீர்கள். First, salvation and the power. முதலாவது ரட்சிப்பு, அதனுடைய வல்லமை. Second, victorious life and strength and health. இரண்டாவதாக ஜெய ஜீவியம், பெலன், ஆரோக்கியம். And third, the abundant life. மூன்றாவது பரிபூரண ஜீவன். And fourth is the glorious life. நான்காவது மகிமையான ஜீவியம். So my humble request is, as far as possible, attend regularly, then you will know the sequence and the real pattern of the word of God. என்னுடைய தயவான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த வேத பாட கூட்டங்களுக்கு நீங்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாத்திரமே இதை நீங்கள் கூர்மையாக அறிந்து புரிந்து கொள்ள முடியும். First of all, what is the definition of the word scripture? வேத வாக்கியம் என்றால் என்ன? According to Greek word graphi, that is autograph or biograph, like that, history like that. நீங்கள் கிரேக்க மொழியிலே அந்த மூல பாஷையில் அந்த வேத வாக்கியத்தின் அந்த பதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கிராஃபி என்று சொல்லுவார்கள், அல்லது சரித்திரம், ஒரு சுயசரிதம் என்று சொல்லுவார்கள். In that there are three aspects are there. அவைகளிலே மூன்று பகுதிகள் உண்டு. One is the Bible, முதலாவது வேதம், and the other the living Lord, இரண்டாவது ஜீவனுள்ள தேவன், and the third the spoken word. மூன்றாவது பேசினதான சொல்லப்பட்ட வார்த்தை. In the Bible we hear the very voice of God. வேதத்திலே தேவனுடைய அவருடைய சத்தத்தையே நாம் கேட்கிறோம். Bible is not ordinary human word, but it's a word, it's the voice of God. வேதமானது ஒரு சாதாரண மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய அவருடைய சத்தமாகவே அது இருக்கிறது. Kindly read Hebrews 4 chapter 12th verse. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. So in the Bible we find the very voice or the very mind of God. வேதமானது தேவனுடைய சத்தம் அல்லது தேவனுடைய மனதையே அது காண்பிக்கிறது. Or in other words, it's a written word of God. மற்ற வார்த்தைகளில் சொல்லப்போனால் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையாய் வேதம் இருக்கிறது. Second, we find the very word taken embodiment of body, Jesus, the living word. இரண்டாவதாக அந்த வார்த்தையே சரீரமாக மாம்சமாக இயேசுவாக வெளிப்பட்டது. There are many things written in the word of God. வேதத்திலே अनेक காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. But who could live that and prove it? Yes, it is possible. யார் அதன்படியே ஜீவித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியம்தான் என்று நிரூபிக்க முடியும்? And Jesus was the only one who lived it and proved it is possible. இயேசு ஒருவர் மாத்திரமே அதன்படியே ஜீவித்து அது சாத்தியம் என்று நிரூபித்திருக்கிறார். John's Gospel, 1st chapter, verse 1. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. In the beginning was the word, and the word was with God, and the word was God. And Jesus is that logos, the word. இயேசுவே அந்த வார்த்தைக்குள் வார்த்தையாய் இருந்தார். People heard about God the Father.
ஜனங்கள் பிதாவாகிய தேவனை குறித்து They கேள்விப்பட்டிருந்தார்கள். heard the glory of the Father, அவர்கள் பிதாவின் மகிமை குறித்தும் கேள்விப்பட்டிருந்தார்கள். but they could not see him. என்றாலுமோ அவரை பார்க்க முடியவில்லை. But when Jesus came into the world, ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது they could see that glorious God in Jesus. அந்த மகிமையுள்ள தேவனை இயேசுவுக்குள் அவர்களால் காண முடிந்தது. In Jesus they found the God whom we are worshipping. இயேசுவுக்குள் நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோமே அந்த தேவன் உண்டாயிருக்கிறார். The first the written word, முதலாவது எழுதப்பட்ட வார்த்தை, second the living word of Jesus Christ, இரண்டாவது ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, and third the Holy Spirit, the spoken word. மூன்றாவது சொல்லப்பட்ட வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவர். 1 Corinthians 2nd chapter 11th verse. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுள்ள ஆவியின்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். For what man knoweth the things of a man, save the spirit of man which is in him? Even so the things of God knoweth no man but the Spirit of God. Now we cannot understand the mind of God, the very character of God with our own spirit. நம்முடைய ஆவியை கொண்டு தேவனுடைய அந்த மனதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. We can only understand the things of God through the Spirit of God. தேவனுடைய ஆவியை கொண்டே தேவனுடைய காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். The Holy Spirit explains the very, what they call, the real nature of God. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அந்த தனிப்பட்ட அந்த சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்தி சொல்வார். Today I am giving you an explanation about the scripture. இன்றைக்கு நான் உங்களுக்கு வேத வாக்கியத்தை குறித்ததான விவரித்து சொல்கிறேன். It's not according to my, what they call, scriptural knowledge, like taking a theological degree like that or anything. நான் ஒரு வேத தத்துவ படிப்பை படித்து அந்த கலையை கொண்டு நான் உங்களுக்கு போதிக்கிறதில்லை. So the Spirit of God. தேவனுடைய ஆவியை கொண்டே சொல்கிறேன். We wait on the presence of God and we get the guidance, and as the Lord speaks and we speak unto you. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். அங்கே தேவனுடைய ஆவியானவர் என்ன எங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை கேட்டு அப்படியே நாங்கள் உங்களுக்கு சொல்லி விடுகிறோம். Three important points. மூன்று முக்கிய காரியங்கள்: The written word of God, தேவனால் எழுதப்பட்ட வார்த்தை, the living word Jesus Christ, ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, and spoken word the Holy Spirit. சொல்லப்பட்ட வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவர். Now whenever Jesus spoke about scriptures, எப்பொழுதெல்லாம் இயேசு வேதத்தை குறித்து பேசினாரோ he spoke about two things. இரண்டு காரியங்களை குறித்து அவர் பேசினார். One is the Moses and the prophets. ஒன்று மோசேயும் அவருடைய தீர்க்கதரிசிகளை குறித்து. Luke 24th chapter verse 27. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். And beginning at Moses and all the prophets, he expounded unto them in all the scriptures the things concerning himself. So whenever he used the word scripture, he referred two important points. எப்பொழுதெல்லாம் வேத வாக்கியங்கள் என்று அவர் சொல்லுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இரண்டு முக்கிய காரியங்களை அவர் அங்கு கோட் செய்கிறார். He referred to the Moses, to the law, and he referred to the prophets. மோசேயும் அவனுடைய பிரமாணங்களும், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும். But in Acts of the Apostles we find, ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் பார்க்கிறோம், second chapter verse 24, இரண்டாம் அதிகாரம் 24ஆம் வசனம், and 13th chapter verse 33, 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். apostles were quoting from the Psalms also. அப்போஸ்தலர்கள் சங்கீதத்திலும் எழுந்து வசனங்களை எடுத்து பேசுகிறார்கள். Jesus quoted from the law and the prophets. இயேசு கற்பனைகளிலிருந்தும் தீர்க்கதரிசிகளிலிருந்தும் எடுத்து பேசினார். And apostles quoted not only from Moses and the prophets but also from the Psalms. அப்போஸ்தலர்கள் மோசேயும் அவருடைய தீர்க்கதரிசிகளை மாத்திரம் எடுத்து பேசவில்லை, சங்கீதங்களிலும் இருந்து எடுத்து அவர்கள் பேசினார்கள். So whenever the word scripture comes, these three important points are there. எப்பொழுதெல்லாம் வேத வாக்கியங்கள் என்று நாம் சொல்லுகிறோமோ அப்பொழுது இந்த மூன்று காரியங்களும் அங்கே இருக்கிறது. Moses, மோசே, prophets, தீர்க்கதரிசிகள், and Psalms. சங்கீதம். The Old Testament scholars thought only the Old Testament writings are the real scripture.
பரிசுத்த பழைய ஏற்பாட்டு அந்த நிபுணர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் பழைய ஏற்பாடு தான் மிகவும் முக்கியமான புத்தகம் என்று நினைத்தார்கள். So whenever you speak to a Jew, if you talk about the New Testament, they will not take it as scripture. நீங்கள் யூதனிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் அதை அந்த புதிய ஏற்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. They only take Torah or the word of God as the Old Testament. அவர்கள் தோரா என்கிறதான அந்த பழைய ஏற்பாட்டை மாத்திரம் வேத வாக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். They take it as a scripture. அதைத்தான் அவர்கள் வேத வாக்கியம் என்றும் சொல்லுகிறார்கள். But in 2 Peter 3rd chapter 16th verse, ஆனால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசுகிறான். இவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். As also in all his epistles, speaking in them of these things, in which are some things hard to be understood, which they that are unlearned and unstable rest, as they do also the other scriptures, and to their own destruction. now here we find Peter writes an epistle, இங்கே பேதுரு நிருபங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். and he also refers to the epistles written by Apostle Paul. அங்கே அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் எழுதினதான அந்த நிருபங்களையும் குறித்து அவர் இங்கே நினைவு கூறுகிறார். And he used the word scriptures. அதைத்தான் அவர் வேத வாக்கியங்கள் என்று சொல்கிறார். So whenever you heard the word scripture, எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேத வாக்கியம் என்கிற பதத்தை கேட்கிறீர்களோ, you will remember that Moses, the law is there, மோசேயும் அவனுடைய பிரமாணங்களும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். and prophets are there, தீர்க்கதரிசிகளும் அதில் இருக்கிறார்கள், and psalms are there, சங்கீதங்களும் அதில் இருக்கிறது, and all the New Testament writings. எல்லா புதிய ஏற்பாட்டு எழுத்துக்களும் அதிலே இருக்கிறது. So whenever the moment you hear about scripture, all these things must be there in the scripture. ஆகையினாலே எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேத வாக்கியம் என்று கேள்விப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த எல்லா காரியங்களும் அதற்குள் இருக்க வேண்டும். During the time of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் there was a group called Sadducees. ஒரு கூட்டமான சதுசேயர் என்கிற ஒரு கூட்டம் இருந்தார்கள். According to them, they only took the 5 books of Moses as a scripture. They never took the prophets and the psalms. அவர்களின் முறைமையின் படி மோசேயின் 5 ஆகமங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டார்களே தவிர அவர்கள் ஒரு காலம் தீர்க்கதரிசன புஸ்தகங்களையோ சங்கீதங்களையோ எடுத்துக்கொள்ளவே இல்லை. According to their argument, அவர்களுடைய தர்க்கத்தின்படி in the first 5 books there was not mention about resurrection. முதலாவது 5 ஆகமங்களிலே உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படவில்லை. So they never believed on resurrection. ஆகையினாலே அவர்கள் உயிர்த்தெழுதலை ஒரு காலம் விசுவாசிக்கிறதில்லை. And Jesus here answering those group, the Sadducees only. அந்த கூட்டமாகிய சதுசேயருக்கு தான் இங்கே இயேசு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். He quoted from the first 5 books one verse and proved that resurrection is there. அவர் இந்த 5 ஆகமங்களிலிருந்தே ஒரு வார்த்தை எடுத்து உயிர்த்தெழுதல் உண்டு என்று அவர்களுக்கு நிரூபிக்கிறார். Kindly read Exodus 3rd chapter verse 6. யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்த்து பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். Moreover he said, I am the God of thy father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. And Moses hid his face, for he was afraid to look upon God. Jesus, when he spoke to the Sadducees, இயேசு கிறிஸ்து சதுசேயரிடத்தில் பேசின பொழுது he referred the same verse. இதே வசனத்தை அவர்களுக்கு மறுபடியுமாக சுட்டி காட்டுகிறார். God is the God of Abraham, தேவன் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார், God of Isaac, ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறார், God of Jacob. யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். If they were dead and there's no hope of resurrection, God would never talk about I'm a God of Abraham, I'm God of Isaac and Jacob. அந்த 3 பேரும் மரித்து போய் அப்படியே எல்லாம் முடிந்து போயிருக்குமானால் தேவன் ஒரு காலம் ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் மறுபடியுமாக தேவன் இருந்திருக்க மாட்டாரே. So Sadducees believed only the first 5 books. சதுசேயர்கள் அந்த முதல் 5 ஆகமங்களையே நம்பினார்கள். But thank God we believe all the books.
நாம் எல்லா புத்தகத்தையும் நம்புகிறபடினாலே நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Only thing we don't believe in apocrypha. நாங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் விசுவாசிக்கிறதில்லை, அந்த புத்தகங்களின் பெயர்தான் apocrypha. And that was not written included in our Bibles. அதுதான் தள்ளுபடி ஆகும் என்று அழைக்கப்படுகிறது. அவைகள் இந்த வேதத்தில் சேர்க்கப்படவில்லை. So this Bible which you are holding in your hand, நீங்கள் கைகளில் வைத்திருக்கிறதான இந்த பைபிள், இந்த வேதமானது is a written word of God. இது தேவனால் எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. Now what is the proof that it is the written word of God? இது தேவனுடைய வார்த்தை என்று நாம் எவ்வாறு நிரூபிக்க முடியும்? In 2 Timothy 3rd chapter 16th verse, Paul says, பரிசுத்த பவுல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிதுகொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness. all scripture are inspired of God. இவைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தைகள். The word inspired means breathed by God. ஏவப்பட்ட வார்த்தைகள் என்றால் தேவனால் சுவாசத்தில் சுவாசிக்கப்பட்ட வார்த்தைகள். The same thought in 2 Peter 1st chapter 19 to 21 Peter gives. அதே எண்ணத்தை தான் பேதுருவும் 2ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார். 19 to 21. 19 முதல் 20 வசனம் முடிய. Every scripture was written by a prophet or the servant of God. ஒவ்வொரு தேவனுடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. Not according to their own mind. அவருடைய சொந்த மனதை கொண்டு அல்ல, They moved by the Holy Spirit. அவர்கள் ஆவியினாலே ஏவப்பட்டு தள்ளப்பட்டு எழுதினார்கள். So the Bible that you have in your hand, உங்கள் கைகளில் இருக்கிறதான இந்த வேத புத்தகம் though written by human beings on different stages and different ages, மனிதர்களினாலே பல நிலவரங்களில் பல காலங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட yet they were all moved and inspired by the Lord himself. அவர்கள் எல்லாரும் தேவனாலேயே ஏவப்பட்டு தள்ளப்பட்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். That is why according to John's Gospel 10th chapter verse 35, ஆகையினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின்படி, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாதா இருக்க. If he called them gods, and to whom the word of God came, and the scripture cannot be broken. Scripture cannot be broken. வேத வாக்கியத்தில் தவறு இருக்க முடியாது. If it is written by man, you and I can break the scripture. நீங்களும் ஒரு மனிதனால் எழுதப்பட்டிருக்குமானால் நீங்களும் நானும் அந்த வேத வாக்கியத்தை தவற செய்திருக்கலாம். But if it is written inspired of the Lord, you and I can never break the scripture. அது தேவனால் எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் அந்த வார்த்தைகளை தவறாததாய் விட வேண்டும். Walter, one of the greatest atheists, வால்டர் என்கிறதான ஒரு பெரிய நாஸ்திகன் இருந்தான். he says within 100 years there won't be no Bible in the whole world. அவன் என்ன சொன்னான் என்றால் 100 ஆண்டுகளுக்குள்ளாய் அதற்கு பின்பாக வேதம் என்றே உலகத்தில் ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னான். அவன் மரித்து போனான். But today his house is the Bible Society of France. அவனுடைய வீடுதான் இன்றைக்கு வேத சொசைட்டியா, பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற வேத சொசைட்டியாக இருக்கிறது. You can never destroy Bible. நீங்கள் வேதத்தை ஒரு காலம் அழிக்க முடியாது. But I will give you some proof to show how God's word is really inspired of God. தேவனுடைய வார்த்தைகளானது எப்படி தேவனாலேயே உண்மையாக ஏவப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சில நிரூபங்களை தர விரும்புகிறேன். The book of Job 26 chapter verse 7. யோபு எழுதின புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். 26 chapter verse 7. He stretched out the north over the empty place and hangeth the earth upon nothing. Hangeth the earth upon nothing. பூமியை அந்தரங்கத்திலே தொங்க விட்டிருக்கிறார். All the world, most of the scientists believed there was some substance called ether, E-T-H-E-R.
அறிவியல் நிபுணர்கள் ஈத்தர் என்கிறதான ஒரு திடப்பொருள் இருப்பதை குறித்து கண்டுபிடித்திருந்தார்கள். And they thought that ether was the one holding on the whole world. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த முழு உலகத்தையும் முழு பூமியையும் அந்த ஈத்தர் என்கிற பொருள் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்தார்கள். But now they themselves agree. இப்பொழுது அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், There is nothing called ether. ஈத்தர் என்று ஒன்றுமே இல்லை. The whole earth hangeth on nothing. முழு பூமியும் அந்தரங்கத்திலே அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. How the writer of Job could tell about that if it was inspired of God? அப்படி என்றால் எப்படி யோபு அந்த காலத்திலேயே சொல்லி இருக்க முடியும்? அவன் தேவனால் ஏவப்பட்டபடியினாலே. Because they had inspired, there was inspiration from God, that's why they told the earth is hanging on nothing. அவர்கள் தேவனால் ஏவப்பட்டபடியினாலே அந்த ஏவுதலின்படி சொன்னார்கள், பூமியானது அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. The second proof, இரண்டாவதான நிருபம் Isaiah 40 verse 22. ஏசாயா 44 அதிகாரம் 40 verse 22. 40 அதிகாரம் 22 வசனம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளியைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். It is he that sitteth upon the circle of the earth, and the inhabitants thereof are as grasshoppers, and stretcheth out the heavens as a curtain, and spreadeth them out as a tent to dwell in. For years people thought earth was flat. அநேக ஆண்டுகளாக ஜனங்கள் நம்பின காரியம் என்னவென்றால் இந்த பூமியானது சரிசமமாக இருந்து கொண்டிருக்கிறது. But in 700 BC Isaiah writes, the Lord sitteth on the circle of the earth. ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் பூமி உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். In the year 1519 1519 ஆண்டிலே there was a navigator called Magellan. ஒரு மாலுமி மேக்லன் என்கிற மாலுமி இருந்தார். He started from one point of this country. அவர் ஒரு நாட்டின் ஒரு பகுதியில் ஒரு முனையில் இருந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கி And he sailed round and came round the same point. அவர் சுற்றி சுற்றி அப்படி வரும்பொழுது அதே அந்த முனைக்கே வந்து சேர்ந்தார். And he proved earth is not flat, earth is circle. அப்பொழுதுதான் அவர் சொன்ன காரியம், இந்த பூமியானது சதுரம் அல்ல, அது வட்டமாய் இருக்கிறது. In Genesis 3rd chapter 19th verse, ஆதியாகமம் 3 அதிகாரம் 19 வசனத்திலே, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். In the sweat of thy face shalt thou eat bread, till thou return unto the ground, for out of it wast thou taken, for dust thou art, and unto dust shalt thou return. God told man, you are dust. தேவன் மனிதனை பார்த்து சொன்னார், நீ மண்ணாய் இருக்கிறாய். Scientists took a lump of clay. விஞ்ஞானிகள் ஒரு களிமண் குழுவை அப்படியே எடுத்துக்கொண்டு They analyzed what are the chemicals in that clay. அதற்குள்ளாக அந்த களிமண்ணுக்குள் இருக்கிற என்னென்ன தாது பொருட்கள் என்று ஆராய்ச்சி செய்தார்கள். They found out 12 important chemicals were there in the lump of clay. அந்த கையளவு எடுத்துதான் அந்த களிமண்ணுக்குள்ளாய் 12 வேது பொருட்கள் இருந்ததாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். Calcium, முதலாவது கால்சியம், phosphorus, இரண்டாவது பாஸ்பரஸ், potassium, மூன்றாவது பொட்டாசியம், sodium, சோடியம், magnesium, மக்னீசியம், iron, இரும்பு, oxygen, ஆக்சிஜன், chlorine, குளோரின், carbon, கார்பன், hydrogen, ஹைட்ரஜன், nitrogen, நைட்ரஜன், sulfur. சல்பர், உப்பு. These 12 chemicals were in the lump of clay. இந்த 12 வேதியியல் பொருட்களும் அந்த கையளவு களிமண்ணுக்குள் இருந்ததாம். And they analyzed the body of a man. அப்பொழுது அவர்கள் மனிதனுடைய அந்த சரீரத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்த பொழுது They found all these 12 chemicals were in the body. இந்த 12 வேதியியல் பொருட்களுமே மனிதனுடைய மாம்சத்திலே இருக்கின்றன. Now they know man is dust. இப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், மனிதன் மண்ணாயிருக்கிறான். There are 2 more verses which I will now in the course of our study will come to know. 2 வசனங்களும் உண்டு, அதை நான் இந்த வேத பாடத்தின் பகுதியிலே நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். When we go on to the next day subject, you will understand that verses. அடுத்த சத்தியங்களுக்கு நாம் போகும் பொழுது அந்த வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். So dear child of God,
ஆகையினாலே தேவனுடைய பிள்ளையே, Dear Christian brother, dear Christian sister, அருமையான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, we are not standing on a Bible which is outdated. ஏதோ முடிந்து போனதான் அப்பேற்பட்ட காலத்துக்குரிய வேதத்தின் மேல் நாங்கள் நின்று சொல்லுகிறதில்லை. We are standing on the Bible which all the scientists now agree it's a word of God. இப்பொழுதே அறிவியல் விஞ்ஞானிகள் நிபுணர்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டார்களே அந்த வேத வசனத்தை தான் மேல் தான் நாங்கள் நின்று கொண்டு பேசுகிறோம். Sad to say, many Bible scholars they go to the other extreme. They don't believe that the Bible is inspired of God. ஆனால் மிக துக்கமான காரியம் என்றால் வேத நிபுணர்கள் இந்த காலத்தில் வேதம் எல்லாமே தேவனால் எழுதப்பட்டது அல்ல, சொல்லப்பட்டது அல்ல என்று சொல்லுகிறார்கள். You know the teaching of the Darwin. நீங்கள் டார்வினுடைய அந்த படிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், Man came from monkey. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று அவன் போதனை செய்தான். But scientists know it now, but they don't want to publish it openly. ஆனால் இப்பொழுது விஞ்ஞானிகள் சத்தியம் என்ன என்று அறிவார்கள், ஆனால் அதை அவர்கள் வெளியரங்கமாக சொல்ல விரும்புகிறதில்லை. They only use one word. அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் பிரயோஜனப்படுத்துகிறார்கள். Homo erectus. அது அந்த வார்த்தையின் பெயர் தான் ஹோமோ எரெக்டஸ். Man does not come from monkey for little and come up like that. He was born an erect man. மனிதன் அப்படி குரங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்ததில்லை என்றும், மனிதன் அப்படியே அவனாக அந்த 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 மனித உருவமானது ஒன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். So today we are boldly can say, I can give you many examples during the time of the study, you will hear it. ஆகையினாலே நாங்கள் வேத வாக்கியத்திலிருந்து தைரியமாக give a description of a ship that will never sink. ஒரு தண்ணீருக்குள் அமிழ்ந்து போகாத கப்பலை உண்டாக்கும்படி வரையும்படி அவர்களுடைய மாணாக்களுக்கு ஒரு அமெரிக்க பேராசிரியர் இவ்வாறு சொல்லி இருந்தார். And most of them are engineers. அவர்கள் எல்லாருமே இன்ஜினியரிங் படித்தவர்கள். They all were making so many measurements. அவர்கள் பல அளவுகளை வைத்து வரைந்து கொண்டிருந்தார்கள். They could not. ஆனால் அவர்களால் வரைய முடியவில்லை. Finally the professor told. கடைசியாக பேராசிரியர் அவரிடத்தில் சொன்னார், I am not a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, but you read your own Bible. நீங்கள் உங்களுடைய சொந்த வேதத்தையே வாசியுங்கள். God gave certain measurement to Noah. நோவாவுக்கு தேவன் சில அளவுகளை தந்திருக்கிறார். And according to that measurement Noah built an ark. அந்த அளவின்படியே நோவா ஒரு பேழையை உண்டாக்கினான். If you build a ship because according to that measurement, that ship will never sink. நீங்கள் ஒரு கப்பலை அந்த அளவின்படி நீங்கள் அப்படி வரையறுத்து செய்வீர்களே ஆகில் அந்த கப்பல் ஒரு காலம் நீருக்குள் அமிழாது. How beautifully God's word is inspired of the Lord. தேவனால் ஏவப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். So as we are seated here in this hall, இந்த அறையிலே உட்கார்ந்திருக்கிற இந்த வண்ணமாகவே shall we take hold the Bible in our right hand? நாம் எல்லாரும் நம்முடைய வேதத்தை நம்முடைய வலது கரத்தில் எடுப்போமாக. Lift it up high. அதை நன்றாக உயர உயர உயர்த்தி பிடிப்போமாக. And say hallelujah. Hallelujah. So brother, sister, wherever you go, be proud about this Bible that you have. சகோதரனே சகோதரி, எங்கே போனாலும் சரி உன்னுடைய வேதத்தை குறித்து நீ மிகவும் பெருமையாய் இருப்பாயாக. But the only thing, many know the Bible, they don't know the power in that Bible. ஒரு காரியம் என்னவென்றால் அநேகருக்கு வேதம் தெரிகிறது, ஆனால் வேதத்தின் வல்லமையை அறியாமல் இருக்கிறார்கள். In these 4 days you will be able to know not only the Bible but the power thereof. இந்த 4 நாட்களிலும் நீங்கள் வேதத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள போகிறதில்லை, அதற்கு மேலாக இருக்கிற அந்த வல்லமையையும் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். They know the power but they don't want the scripture. மற்ற கூட்டத்திற்கு வல்லமை தெரிகிறது, ஆனால் அவர்களுக்கு வேத வாக்கியம் அவசியமில்லை. For example, electricity is a power. உதாரணமாக மின்சாரத்திற்கு ஒரு வல்லமை, ஒரு சக்தி உண்டு. But it will be a beneficial only when you work according to the rules and regulations. நீங்கள் அந்த பிரமாணத்திற்கும் அந்த கட்டளைக்கு ஏற்ற வண்ணமாகவே ஒழுங்கின்படி செய்தால் மாத்திரமே அந்த மின்சாரத்தை நீங்கள் சரியாய் பிரயோஜனப்படுத்த முடியும். You know the power, but if you go against the rules and regulations, that same power will kill you. அந்த சக்தி, மின்சார சக்தி என்ன என்று நமக்கு தெரியும், ஆனால் அந்த பிரமாணங்களுக்கும் ஒழுங்கின்
விரும்பின்படிக்கு மாறாக நாம் போவோமே ஆகில் அந்த மின்சாரமே நம்மை கொன்று போடும். That's why 3 groups of people came and stood before Jesus. ஆகையினால் தான் 3 கூட்டத்தாராகிய 3 கூட்ட ஜனங்கள் இயேசுவுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். Lord, we prophesied in thy name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? Lord, we did miracles in thy name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா? Lord, we cast out devils in thy name. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா? What did Jesus say? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? I never know you. உங்களை நான் அறியேன். They had the power. அவர்களுக்குள் வல்லமை இருந்தது. They were able to prophesy. தீர்க்க தரிசனம் சொல்ல முடிந்தது. They were able to cast out the devils. பிசாசுகளை அவர்களால் துரத்த முடிந்தது. They were able to do miracles. அவர்களால் அற்புதங்களும் செய்ய முடிந்தது. But they did not know the word of God. ஆனால் அவர்களோ தேவனுடைய வார்த்தையை அறியாதிருந்தார்கள். That same power, but they do not know how to use the power according to the word of God. அதே வல்லமைதான், ஆனால் அந்த தேவனுடைய வல்லமையை எப்படி தேவனுடைய வார்த்தையின்படி பிரயோஜனப்படுத்துவது என்று அறியாமல் இருந்தார்கள். One example I will tell. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். There was a great man of God, man who was used to by God for bringing many thousands the healing through the healing gift. ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். அவருக்கு சுகமாக்கும் வரம் இருந்தபடியினாலே ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவரால் தேவனிடத்தில் அவர்களை கொண்டு வர முடிந்தது. He was able to get more money. அவருக்கு நல்ல அதிக பணமும் கிடைத்தது. When he got the money, பணம் நிறைய வந்த பொழுது he got the car for 20 lakhs. ஒரு பேர் கார் வாங்கினார். அதனுடைய விலை 20 லட்சம் ரூபாய். Why God gave and I'm using that car. தேவன் தான் எனக்கு கொடுத்தார், ஆகையினாலே இந்த காரை நான் பிரயோஜனப்படுத்துகிறேன். They had the power, but they don't know what the scripture says. அவருக்கு வல்லமை இருந்தது, ஆனால் வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை அவர் அறியாதிருந்தார். In these days you will hear the scripture as the power of God. ஆகையினாலே இந்த நாட்களிலே நீங்கள் வேத வாக்கியத்தையும் வல்லமையும் குறித்து கேள்விப்பட போகிறீர்கள். Now we'll go to the first topic. இப்பொழுது முதலாவது தலைப்பிற்கு நாம் போவோம். Message of the cross. சிலுவையை குறித்த உபதேசம். The salvation and the power. ரட்சிப்பும் ரட்சிப்பின் வல்லமையும். 1 Corinthians 1st chapter 18th verse. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. For the preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. There was a continual antagonism between the wisdom of man and the wisdom of God. தேவனுடைய ஞானத்திற்கும் மனிதனுடைய ஞானத்திற்கும் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே எதிர்ப்பதமான போராட்டங்கள் இருந்து கொண்டே வந்தன. According to the Jews, யூதர்களின் படி if a man dies on a tree, he is a cursed man. மரத்திலே எவன் சாகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் இருக்கிறான். So when they saw Jesus died on the cross, இயேசு சிலுவையில் மரித்த பொழுது they saw it is how can son of God could die a cursed death. அப்படியானால் எப்படி ஒரு தேவனுடைய குமாரன் இப்படிப்பட்ட சாபமான மரணத்திற்குள்ளாய் போக முடியும் என்று சொன்னார்கள். So it was a stumbling block, they could not believe it. ஆகையினாலே அது அவர்களுக்கு தடைக்கல்லாய் இருந்தபடியினால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. Greeks were a learned people, a very wise people. கிரேக்கர்களானவர்கள் மிகவும் கற்று தேர்ந்த ஞானிகளாய் இருக்கிறார்கள். They told, how can a man who became a leader or a savior can die on a cross? எப்படி ஒரு தலைவன் ஜனத்தின் தலைவன் ஜனத்தை ரட்சிக்கிறவன் ஒரு சிலுவையிலே போய் சாக முடியும்? It's foolishness. அது மிகவும் மதீனமாய் இருக்கிறது. If he is a wise man, he would have never died in that way. அவர் ஒரு ஞானியாய் இருந்திருந்தால் இப்படி அவர் தன்னை மரித்திருக்க மாட்டார். The message of the cross is a stumbling block to the Jews and the foolishness to the Greeks. சிலுவையின் உபதேசமானது யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் கிரேக்கர்களுக்கு மதியீனமாகவும் இருந்தது. And to many people, cross was a symbol of weakness. அநேகருக்கு சிலுவையானது ஒரு பலவீனத்தின் அடையாளமாயிருக்கிறது. It was a symbol of shame. அது ஒரு வெட்கத்தின் அடையாளமாயிருக்கிறது. It's a symbol of reproach. அது ஒரு நிந்தையின் அடையாளமாயிருக்கிறது. They were not proud about cross. Say, how can Christ can die that shameful death? ஆகையினாலே அவர்கள் சிலுவை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு எப்படி இயேசு கிறிஸ்து இந்த வெட்கமுள்ள இந்த சிலுவையிலே மரிக்க முடியும் என்று கேட்டார்கள். And sad to say, துக்கமான காரியம், Pentecostal people never believe that message of the cross is a deeper message.
பெந்தேகோஸ்தே ஜனங்களும் கூட சிலுவையின் உபதேசமான ஆழமான சத்தியத்தை விசுவாசிக்கிறதில்லை. They say, oh, it is all a kindergarten message. அது மிக ஒரு பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிறதான பாடம் என்று சொல்கிறார்கள். We don't want to hear the message of the cross. எங்களுக்கு சிலுவை குறித்ததான உபதேசம் தேவையில்லை. We have gone up very, very high. Don't talk on the kindergarten message. நாங்கள் மிகவும் உயர வளர்ந்து விட்டோம். ஆகையினாலே பிள்ளைத்தனமான அந்த உபதேசத்தை எங்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம். When I went first to Kerala, முதலாவது நான் கேரள மாநிலத்திற்கு போன பொழுது, the first day message will be always on the cross. முதலாம் நாள் உபதேசங்கள் எப்பொழுதுமே பிரசங்கங்கள் சிலுவை குறித்ததான உபதேசமாய்த்தான் இருக்கும். They told pastor, we don't want to hear, this is only kindergarten message. அப்பொழுது அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், பாஸ்டர், நாங்கள் இதையெல்லாம் இந்த சின்ன பிள்ளை கேட்கிறதான அந்த உபதேசத்தை கேட்க விரும்பவில்லை. We have come to the highest level. நாம் இப்பொழுது உன்னதமான நிலவரத்திற்கு வந்திருக்கிறோம். But wherever I went, I preached on the cross. ஆனால் நான் எங்கே போனாலும் முதலாவது சிலுவை குறித்து தான் பிரசங்கிப்பேன். After about 10 years, 10 ஆண்டுகளுக்கு பின்பு, now wherever I go, இப்பொழுது நான் எங்கே போனாலும் I preach on cross. நான் சிலுவை குறித்து தான் பிரசங்கிப்பேன். They told people who criticize me, pastor, that is the real message. என்னை யாரெல்லாம் தர்க்கமாய் அப்பொழுது பேசினார்களோ அவர்களே வந்து இப்பொழுது சொல்லுகிறார்கள், பாஸ்டர், இப்பொழுது நீங்கள் சிலுவை குறித்து தான் முதலில் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். Without cross you can't have anything else. சிலுவை இல்லாத பட்சத்தில் ஒன்றும் நமக்கு கிடையாது. In Galatians 6 chapter 14th verse, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே Paul says, God forbid that I boast anything else other than the cross. 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். But God forbid that I should glory save in the cross of our Lord Jesus Christ, by whom the world is crucified unto me, and I unto the world. That means Paul was boasting. I have only one boasting about the cross of Christ. அதனுடைய அர்த்தம், பவுல் மேன்மை பாராட்டுகிற ஒரே ஒரு காரியம் உண்டு, அது சிலுவை மாத்திரமே. And read 1 Corinthians 2nd chapter verse 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதற்கு தீர்மானித்திருந்தேன். For I determined not to know anything among you save Jesus Christ and him crucified. He had only one message to preach Christ and the crucified Christ. அவருக்கு இருந்த ஒரே ஒரு தூது மாத்திரமே, அது என்ன? கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவும். When Reverend T.L. Osborne went to Thailand, லாஸ்மன் அவர்கள் தாய்லாந்து தேசத்திற்கு போன பொழுது, he preached beautifully on different religion and the religious things and the comparative religion and the beautiful teachings in Christ. அவர் பல மதங்களை எடுத்து அவைகளை ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்துவின் மிக அழகான போதனைகளை எடுத்து அவர் பிரசங்கித்தார். But none were moved. ஒருவரும் அசைய கூட இல்லை. He returned back to his room. அவர் தன்னுடைய அறைக்கு திரும்பி வந்து, He fell down flat. அவர் அப்படியே தாழ விழுந்தார். Lord, why did you send me to Thailand? ஆண்டவரே, நீர் ஏன் என்னை தாய்லாந்து தேசத்திற்கு அனுப்பினீர்? I preached so beautifully, but none was moved. மிகவும் அழகாக நான் பிரசங்கித்தேன், ஆனால் ஒருவர் கூட அசையவில்லையே. Only one answer Jesus gave. இயேசு அவருக்கு தந்த ஒரே ஒரு பதில், Preach the simple gospel. நீ அந்த சுவிசேஷமாகிய அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் மட்டும் போதும். Next day, இரண்டாவது நாள் he preached a simple gospel of Christ and the cross. அவர் சாதாரண உபதேசமாகிய கிறிஸ்துவும் அவருடைய சிலுவையை குறித்தும் அடுத்த நாள் பிரசங்கித்தார். A great awakening. ஒரு பெரிய எழுச்சி உண்டானது. So dear child of God, ஆகையினால் தேவனுடைய பிள்ளையே, cross is it must be the boasting in your life. ஆகையினாலே சிலுவையானது உன் ஜீவியத்தின் மேன்மை பாராட்டுதலாய் இருக்க வேண்டும். Without cross you can never come closer to God. சிலுவை இல்லாத பட்சத்தில் நீ ஒரு காலம் தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியாது. In 2 Corinthians 13th chapter verse 4, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, many people think cross is a symbol of weakness. அநேகர் நினைக்கிறார்கள் சிலுவையானது பலவீனத்தின் அடையாளம் என்று. It is not so. அது அப்படி அல்ல. Read 2 Corinthians 13th chapter verse 4. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி
was crucified through weakness, yet he liveth by the power of God. For we also are weak in him, but we shall live with him by the power of God toward you. Outwardly, when you look at the cross, நீங்கள் வெளிப்பிரகாரமாக சிலுவையை பார்க்கும் பொழுது you see that Christ was crucified through weakness. அவர் பலவீனத்தினாலே சிலுவையில் அறையப்பட்டது போல தோன்றுகிறது. But actually Christ was not crucified through weakness. ஆனால் உண்மையாக சொல்லப் போனால் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்படவில்லை. In the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்தில் when they came to arrest Jesus Christ, இயேசுவை கைது செய்யும்படியாக அவர் வந்த பொழுது he asked, whom are you searching for? யாரை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டார். They told, Jesus of Nazareth. அவர் நசரேயனாகிய இயேசுவை நாங்கள் தேடுகிறோம். He said, I am. நானே. The moment I am, நான் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் they all fell back and fell on the ground. அவர்கள் அப்படியே பின்பாக தரையிலே விழுந்தார்கள். His only word, I am. That word had got power. அவர் சொன்ன ஒரே வார்த்தை நான் தான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் எல்லாரும் அந்த வல்லமையை உணர ஆரம்பித்தார்கள். Second, இரண்டாவதாக he told, if I pray to my Father, என்னுடைய பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொண்டால் 6th legion of angels he would send. அவர் 6th legion. 6 கூட்டத்திற்கு மேலான 1 legion is 2,000. 18,000 லேகியோன்களுக்கு மேலான 12,000 லேகியோனுக்கு மேலாக நான் எனக்கு தூதர்களை அவர்களால் அனுப்ப முடியும். That means 12,000 angels could come in defense of Christ. இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும்படி அவரை தற்காக்கும்படி 12,000 தூதர்களால் வர முடியும். And he did not ask for that deliverance. ஆனால் அப்படிப்பட்ட விடுதலை தற்காப்பை அவர் கேட்கவில்லை. He had the power, அவருக்குள் வல்லமை இருந்தது. but yet he became weak. என்றாலுமோ ஒரு பலவீனராய் மாறிக்கொண்டார். Outwardly you look at cross as a sign of his weakness. நீங்கள் வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது சிலுவையானது ஒரு பலவீனத்தின் அடையாளமாக தோன்றலாம். But cross is not a symbol of weakness, it's a symbol of power. ஆனால் சிலுவையானது பலவீனத்தின் அடையாளமே அல்ல, மாறாக அது பலத்தின் அடையாளமாக இருக்கிறது. In Hebrews 10 chapter 19 and 20, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும், Having therefore, brethren, boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new and living way, which he had consecrated for us through the veil, that is to say, his flesh. we saw at the beginning, cross, people think it's a message of the cross is a kindergarten message. தொடக்கத்திலே நாம் பார்த்தோம், சில ஜனங்கள் சிலுவின் உபதேசமானது பிள்ளைகள் படிக்கிற அந்த தூதாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். Here Paul says, ஆனால் இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், through the death of Calvary or cross, அந்த சிலுவையின் மூலமான அந்த கல்வாரி மரணத்தினாலே he opened a new and a living way. அவர் புதிதும் ஜீவனுமான வழியை நமக்கு திறந்திருக்கிறார். And through that you can enter the most holy place. அதன் மூலமாக மாத்திரமே நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும். In the Old Testament temples, பழைய ஏற்பாட்டு ஆலயத்திலே there were 3 important places were there. 3 முக்கியமான ஸ்தலங்கள் உண்டாயிருக்கிறது. The outer court, பிரகாரம், the holy place, பரிசுத்த ஸ்தலம், and the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலம். The outer court, a Gentile can never come there. பிரகாரத்திற்கு அருகாமையிலே ஒரு புறஜாதியான் ஒரு காலம் வர முடியாது. Only a Jew can come there. யூதன் மாத்திரமே அங்கே வர முடியும். The holy place, only the priest can enter there. பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆசாரியன் மாத்திரமே பிரவேசிக்க முடியும். But in the most holy place, ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் only once in a year the high priest can enter with the blood. ஒரே ஒரு ஆண்டிற்கு ஒரே ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் இரத்தத்தோடு கூட தான் பிரவேசிக்க முடியும். One temple,
ஒரு ஆலயம், 3 divisions. 3 பகுதிகள். Outer court, பிரகாரம், holy place and most holy place. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். But when Jesus died on the cross, ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த பொழுது he opened a new and a living way. அவர் ஒரு புதிதும் ஜீவனுமான வழியை உண்டு பண்ணினார். He enabled you to not only go through the court or the outer court or the most holy place. நீங்கள் பிரகாரத்திற்குள்ளாகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வரும்படி மாத்திரமல்ல, He opened a new and living way to enter the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகிறதான அந்த புதிதும் ஜீவனுமான வழியை அவர் உண்டு பண்ணினார். Through the cross your sins are forgiven. சிலுவையின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. Through the cross you are able to receive healing. சிலுவையின் மூலமாகவே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Through the cross you are able to receive sanctification. சிலுவையின் மூலமாகவே உங்களால் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. Through the cross you are able to enjoy perfection. சிலுவையின் மூலமாகவே நீங்கள் பூரணத்தையும் நன்றாக அனுபவிக்க முடிகிறது. And through the cross you are able to enter New Jerusalem and Zion. சிலுவையின் மூலமாகவே புதிய எருசலேமுக்குள்ளும் சீயோனுக்குள்ளும் உங்களால் பிரவேசிக்க முடியும். So never diminish or never belittle the message of the cross. ஆகையினாலே சிலுவையின் உபதேசத்தை ஒரு காலம் அலட்சியமாக சிறிதாக எண்ண வேண்டாம். Now the message of the cross must come as a power in your own life. இப்பொழுது இந்த சிலுவையின் உபதேசமானது உங்களுடைய சொந்த தனிப்பட்ட ஜீவியத்தில் பலனாக வெளிப்பட வேண்டும். I come CSI or Anglican church background. நான் ஒரு பணம் நிறைந்ததான அந்த CSI குடும்பத்தில் இருந்து தான் வந்தவன். From my early childhood I had a great love for the cross. என்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டே சிலுவையின் மேல் எனக்கு ஒரு பெரிய அன்பு உண்டாயிருந்தது. Sometimes I used to go and stand on the top of a hill. சில நேரங்களில் நான் மலை உச்சிகளுக்கு போய் About 3 or 4 miles ahead there was a Christian church. அதற்கு மேலாக 3 அல்லது 4 மைல் தூரம் இருக்கும், அங்கேதான் ஒரு கிறிஸ்துவ ஆலயமும் இருக்கும். I can see the cross from that mountain top. அந்த மலை உச்சியிலிருந்து அந்த 3-4 மைலுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஆலயத்தையும் அதன் மேல் இருக்கிற சிலுவையும் நான் பார்த்து I used to sing a song, when I survey the wondrous cross. நான் அந்த சிலுவையை பார்த்து ஒரு பாடுவேன். உம்முடைய அழகுள்ள அந்த அற்புதமுள்ள சிலுவையை பார்க்கும் பொழுது என் கண்கள் பூரித்து போகிறது. I was crying. நான் அழுது கொண்டிருப்பேன். But my life could not be changed. என்றாலும் என்னுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றமும் உண்டாகவில்லை. I knew the message of the cross. சிலுவையின் உபதேசத்தை நான் அறிந்திருந்தேன். But that cross, the message of the cross did not bring salvation, the strength in my life. ஆனால் அந்த சிலுவையின் உபதேசமானது எனக்குள் இரட்சிப்பையும் பலனையும் கொண்டு வர முடியவில்லை. So tonight ஆனால் இன்று இரவு you are going to hear the message of the cross as well as the power in that cross. நீங்கள் சிலுவையின் உபதேசத்தை கேட்க போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அந்த சிலுவையில் இருக்கிற பலத்தை நீங்கள் கேட்க போகிறீர்கள். You know the cross. உங்களுக்கு சிலுவை தெரியும். But the question is whether you are experiencing the cross or the power in your life. ஆனால் கேள்வி என்னவென்றால், அந்த சிலுவையில் உள்ள இருக்கிற அந்த பலனை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? When God created man, தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது he kept him in the garden of Eden. அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். He made him in the same image. அவனை தன்னுடைய சொந்த சாயலாக உண்டாக்கினார். He had the same fellowship with God. அவன் தேவனோடு கூட அதே நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் வைத்திருந்தான். He had eternal life. அவனுக்குள் நித்திய ஜீவன் இருந்தது. He gave rulership all over the created things. அவன் உண்டாக்கின எல்லா காரியங்களின் மேலும் அவனுக்கு தேவன் ஆளுகையை தந்திருந்தார். But Satan came in the form of a serpent. ஆனால் சாத்தானோ சர்ப்பத்தின் வாயிலாக வந்து put a doubt in the mind of Eve. ஏவாளின் மனதிற்குள் ஒரு சந்தேகத்தை அவன் போட்டுவிட்டான். If God has given you all power and the rulership, தேவன் உனக்கு சகலவற்றின் மேலும் ஆளுகையும் அதிகாரமும் தந்திருப்பாரேயானால் why didn't he permit you to eat the fruit of that particular tree? ஏன் அந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்கிறார்? That means you are created with the power, but yet you are below God. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீ வல்லமையோடு கூட பலத்தோடு கூட உண்டாக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு கீழா இருக்கும்படியாகவே.
But you eat the fruit. ஆனால் நீ அந்த கனியை புசிக்கும் பொழுது, The moment you eat the fruit, you become equal with God. நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ தேவனுக்கு சமமாவாய். Man also thought, oh, that's a good advice. மனிதனும் நினைத்தான், இது ஒரு நல்ல அறிவுரைதான். God gave me life. தேவன் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார், He has gave me what you call all. எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். But yet I am not a full ruler. ஆனால் என்றாலுமோ நான் முழுவதுக்கும் ஆளுகை செய்யக்கூடியவன் அல்ல. Because I cannot eat that fruit of that particular tree. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட மரத்தின் கனி மாத்திரம் எனக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. So why not I eat that fruit and become equal with God? ஏன் நான் அந்த கனியை புசித்து தேவனுக்கு சமமாக மாறக்கூடாது? He ate that fruit, அவன் அந்த கனியை புசித்தான், but he lost that rulership. அந்த ஆளுகையை அவன் இழந்து போனான். In 1 Samuel 8th chapter 7th verse. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, 1 Samuel 8 chapter 7th verse. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தானே தள்ளினார்கள். And the Lord said unto Samuel, Hearken unto the voice of the people in all that they say unto thee, for they have not rejected thee, but they have rejected me, that I should not reign over them. For years, prophets were ruling the children of Israel through the guidance of the God. தேவனுடைய நடத்திப்பின்படி பல ஆண்டுகள் இஸ்ரவேலர்களை தீர்க்கதரிசிகள் தான் நடத்தி வந்தார்கள். But they wanted kings. ஆனால் அவர்கள் தங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். What did God say? தேவன் என்ன சொன்னார்? They have not rejected you. அவர்கள் உங்களை தள்ளவில்லை, They have rejected me. என்னை தான் தள்ளினார்கள். The root started, the beginning started at the Garden of Eden. இதனுடைய வேர், இந்த தொடக்கமானது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது. Many a time we speak, man disobeyed God, and that's why he lost the fellowship with God and he was chased out of the Garden of Eden. அநேக முறை நாம் இப்படி சொல்லுகிறோம், முதலாவது மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டினபடினாலே தேவனால் அவன் துரத்தப்பட்டான் என்று சொல்லுகிறோம். Yes, it is true. உண்மைதான், அது சத்தியம். But why did he disobey? ஏன் அவன் கீழ்ப்படியாமை காட்ட வேண்டும்? He rejected the rulership of God. தேவனுடைய ஆளுகையை அவன் தள்ளி போட்டான். Dear friend, அருமையான சிநேகிதனே, dear child of God, தேவனுடைய அருமையான பிள்ளையே, the moment you reject the rulership of God in your life, உன்னுடைய ஜீவியத்தில் எந்த க்ஷணத்தில் தேவனுடைய ஆளுகையை நீ தள்ளி விடுகிறாயோ, that moment you become a sinner in the sight of God. அந்த க்ஷணத்தில் தானே தேவனுடைய பார்வையில் நீ பாவியாக மாற்றப்படுகிறாய். Yes, sin is murder, adultery, stealing, and all the other things are sin. நாம் நினைக்கிறோம் கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, திருடுவது இவைகள் தான் பாவம் என்று நினைக்கிறோம். They are all sins. அவைகள் எல்லாம் பாவங்கள் தான். The greatest sin, the moment you reject God as a ruler in your life. ஆனால் பெரிய இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் பெரிதான பாவம் என்னவென்றால், எந்த க்ஷணத்தில் நீங்கள் தேவனை உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தின் ஆளுகை செய்கிறவராக இல்லாதபடிக்கு நீங்கள் தள்ளி விடுகிறீர்களோ, That moment you become a sinner. அந்த க்ஷணத்தில் நீங்கள் பாவியாய் மாறுகிறீர்கள். According to Isaiah 59 chapter verse 2, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, a sinner can never come closer to God. ஒரு காலம் ஒரு பாவி தேவனிடத்தில் கிட்டி சேர்வதில்லை. God wants to come, but sin is the one that hinders a man to come to God. தேவன் மனிதனிடத்தில் நெருங்கி சேரும்படி விரும்புகிறார், ஆனால் பாவமானது மனிதனை தேவனிடத்தில் கிட்டி சேராதபடிக்கு தடை செய்கிறது. According to real description of the word sin, ஒரு அந்த பாவம் என்கிற பதத்தின் உண்மையான விவரத்தை நாம் பார்க்கும் பொழுது, the description of the definition of the word sin is missing the mark. அந்த பாவம் என்கிற பதத்தின் அர்த்தத்தை நாம் சரியாக பார்ப்போமேயானால் எந்த குறி வைத்திருந்ததோ அந்த குறியை விட்டு நாம் தவற விடுவது என்பதுதான் அர்த்தம். You are watching a cricket match. நீங்கள் கிரிக்கெட் மேட்சை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Your favorite man batting. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு வீரர் பேட்டிங் அடித்துக் கொண்டிருந்தால், He has scored 99 runs. அவர் 99 ரன்கள் அடித்து விட்டால், You are waiting for the 100th run and a century. அவர் 100வது அந்த கடைசி ரன்னை அடிக்கும்படிக்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது, He is bowled out. அப்பொழுதுதான் அவர் அவுட் ஆகி வெளியே வந்து விடுகிறார். Ha! Immediately ha!
உடனடியாக நீங்கள் அவ்வளவுதான் என்று சொல்லிவிடுகிறீர்கள். Why? ஏன்? You expected that man to score century. அந்த விளையாட்டு, உங்களுக்கு பிடித்த அந்த விளையாட்டு வீரர் 100 ரன் அடிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். He had scored 99 runs, you are not satisfied, but you want that man to score 100 runs. அவர் 99 ரன்கள் அடித்தாலும் உங்களால் திருப்தி அடைய முடியவில்லை. அந்த ஒரு ரன்னையும் அடித்து 100 அடிக்கும்படியாய் ஆவலாய் காத்துக் கொண்டிருந்தீர்கள். The same way God has got a standard before you and me. அதே வண்ணமாக தேவன் உனக்கும் எனக்கு முன்பாக ஒரு அளவை வைத்திருக்கிறார். In Matthew's Gospel 5th chapter verse 48. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். Be therefore perfect, even as your Father which is in heaven is perfect. Be therefore perfect as your Father in heaven is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். So the standard which God wants you and I to attain is, நீங்களும் நானும் அடைய வேண்டிய அந்த தரம், அந்த அளவு என்னவென்றால், the standard of the heavenly Father. பிதாவின் அவருடைய அதே தரம். There are 3 levels there. அதிலே 3 படிகள் உண்டு. One is conscience. முதலாவது மனசாட்சி. Every man has got a conscience. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசாட்சி உண்டு. And many people say, according to my conscience I am all right. அநேகர் சொல்வார்கள், என்னுடைய மனசாட்சியின்படி நான் சரியாகத்தான் இருக்கிறேன். You ask an Eskimo, he will say, according to my conscience I have to kill an animal and eat it. நீங்கள் எஸ்கிமோவை பார்த்து கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் என்றால், என்னுடைய மனசாட்சியின்படி ஒரு மிருகத்தை நான் கொன்றுதான் புசிக்க வேண்டும். But if you ask a Buddhist brother or a Jain brother, ஆனால் நீங்கள் புத்த மதத்தையோ அல்லது ஜெயின மதத்தை சார்ந்த ஒரு சகோதரை கேட்டீர்களானால், the moment I kill a fly, it is against my conscience. ஒரு ஈயை நான் கொன்று போட்டாலும் கூட அது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியம். So one man say, my conscience does not bother me. ஒரு மனிதன் சொல்கிறார், என் மனசாட்சி என்னை அப்படி தொந்தரவு செய்கிறதில்லை. But the other man say, my conscience bothers. மற்ற மனிதன் சொல்கிறார், என்னுடைய மனசாட்சி என்னை பாதிக்கிறது. So God takes you to the second level. இப்பொழுது இரண்டாவது படிக்கு தேவன் நம்மை கொண்டு போகிறார். Law. நியாயப்பிரமாணம். Thou shalt not commit murder. கொலை செய்யாதிருப்பாயாக. Thou shalt not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Thou shalt not steal. திருடு களவு செய்யாதிருப்பாயாக. Thou shalt not tell a deliberate lie. நீ வேண்டுமென்றே பிறனுக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருப்பாயாக. So the law gives you a safe limit. ஒரு பிரமாணமானது, கற்பனையானது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாவல் உள்ள அளவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. In our own now midst of the congregation, இப்பொழுது நம்முடைய சபையின் மத்தியிலேயே there are many who can say, according to the law I am a morally perfect man. அநேகர் சொல்வார்கள், பிரமாணத்தின்படி போதனையின்படி நான் சரியான பூரணராய் இருக்கிறேன். I have never committed murder. நான் கொலை செய்ததே இல்லை. I have never broken the 7th commandment. நான் 7வது கற்பனையை உடைத்ததே இல்லை. I have not stolen. நான் எதையும் களவு செய்ததில்லை. I don't tell a deliberate lie. நான் வேண்டுமென்றே பொய் சொல்லுகிறதும் இல்லை. I don't do any harm to my enemy. என்னுடைய சத்துருக்கு நான் எந்த காரியத்தையும் அசம்பாவிதத்தையும் செய்வதில்லை. I am a good Christian. நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன். I live a good morally life. நான் நல்ல ஒரு ஜீவியத்தை செய்கிறேன். But when Christ came into the world, ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது he brought another highest standard. அவர் ஒரு நல்ல உயர்தரமான மேன்மையான ஒரு அளவை கொண்டு வந்தார். You say you are not committed murder. நீ கொலை செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறாயே. But when you call your brother Raka or fool, நீ உன்னுடைய சகோதரனை புத்தியீனன் மதியீனன் என்று அழைத்தால், that very word is equally killing that man. அந்த வார்த்தையே அந்த மனிதனை கொலை செய்தது போலாகும். According to the original word, அந்த மூல பதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, the word fool has got a special meaning. புத்தியீனன் என்று சொல்கிற வார்த்தைக்கு ஒரு நல்ல அர்த்தம் உண்டு. மண்டையில களிமண் தான் இருக்குது. Only clay is there in your head. Sometime when you get angry, கோபம் வருமானே மண்டையில களிமண் இருக்குன்னு சொல்லுறோம். Sometimes when we get angry, before getting anger, we look at the people and say there is a clay in your head. நாம் கத்தி எடுத்து அந்த சகோதரனை கொல்லவில்லை. I did not take the sword and kill the brother. ஆனா என்னுடைய வார்த்தையில நீ மண்டையில களிமண் இருக்குன்னு சொன்னபோது அவனை கொன்று விட்டேன்.
But through my word, momentize, look at the man and say, there is a clay instead of brain in your head. You have killed that man. So Christ told it is not the act of murder, the very anger is equal to murder. ஆகையினாலே கிறிஸ்து கொலை செய்ய வேண்டும் என்கிறதான அந்த செயலை குறித்து அவர் சொல்லவில்லை. அதற்கு மேலாக அந்த வார்த்தை, அந்த கோபத்தையே அவர் அப்படி சொல்லுகிறார். Second, he say, you may say, I have not broken the seventh commandment. இரண்டாவதாக நீ அடிக்கடி சொல்லுகிறாய், அந்த ஏழாவது கற்பனை நான் உடைத்ததே இல்லை. Yes, you may not have broken it. உண்மைதான், நீ உடைக்காமல் இருந்திருக்கலாம். But if you look at a woman or a man with a lust in your eyes, ஆனால் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியையோ நீ இச்சையோடு கூட பார்ப்பாயே ஆனால், that very look is equal to adultery in your heart. அந்த பார்வை தானே உன்னுடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்வதற்கு சமமாயிருக்கிறது. Dear Christian brethren, அருமையான கிறிஸ்துவ சகோதரனே, dear Christian child of God, அருமையான தேவனுடைய கிறிஸ்துவ பிள்ளையே, how many can say my looks are pure? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் பார்வை மிகவும் சுத்தமாயிருக்கிறது? We may not tell a deliberate lie, நீங்கள் வேண்டுமென்றே அப்படி தைரியமாய் பொய் சொல்லாமல் இருக்கலாம். but we tell a lie in different ways. ஆனால் பொய்யை நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லலாம். There are 9 ways you can tell a lie. நீங்கள் 9 வழிகளிலே பொய் சொல்ல முடியும். Children tell a lie out of fear. பிள்ளைகள் பயத்தினாலே பொய் சொல்கிறார்கள். And there is another form of lie, boasting. You boast about yourself, that is also a lie. இரண்டாவது, உன்னை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டி சொல்லுவாயே, அப்படி பெருமை பாராட்டி சொல்வதும் பொய்யே. Third, exaggeration. உயர்த்தி சொல்லுவது மூன்றாவது. In one particular meeting, ஒரு விசேஷ கூட்டத்திலே only 5,000 people attended. 5000 பேர் தான் வந்து அதிலே பங்கு பெற்றார்கள். But later I heard from the very preacher, ஆனால் அங்கே பிரசங்கித்த அதே பிரசங்கின் வாயிலிருந்து நான் கேட்ட வார்த்தை, 12,000 people came. 12000 பேருக்கு மேலாய் வந்தார்கள். I did not see the crowds. I believed whatever he said. நான் அந்த கூட்டத்தை பார்க்கவில்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்பி விட்டேன். But on Sunday, ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் people told me the maximum crowd we had 9,000. அப்பொழுது அந்த இடத்திலிருந்து ஜனங்கள் சொன்னார்கள், பாஸ்டர், அங்கே வந்த மிக மிக கூட்டமான நாளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 9000 பேர் தான் இருக்கும். So what was the exaggeration? என்ன உயர்த்தி காட்டி சொல்லுகிறார்? 12,000. 12000. So wherever you exaggerate your education, exaggerate your wealth, exaggerate your life, it's a lie in the sight of God. எங்கே எல்லாம் உன்னுடைய படிப்பை குறித்தோ, உன்னுடைய அந்தஸ்தை குறித்தோ, உன்னுடைய அறிவை குறித்தோ நீ உயர்த்தி, உன்னுடைய ஜீவியத்தை குறித்தோ நீ உயர்த்தி பேசுவாயானால் அது தேவனுடைய பார்வையில் பொய்யாயிருக்கிறது. Most of the business people say, without telling a lie, we can never earn profit. தொழில் செய்கிற அநேகர் இப்படி சொல்கிறார்கள், பொய் சொல்லாமல் எங்களால் லாபம் சம்பாதிக்கவே முடியாது. Suppose if I tell an article worth of 5 rupees, ஒரு பொருளை நான் 5 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை I said it is 5 rupees. அது 5 ரூபாய் என்று சொல்வேனே ஆகில், The customer will ask, give me for 3 rupees. உடனடியாக அந்த வாங்க வருபவர் சொல்லுவார், ஐயா இதை 3 ரூபாய்க்கு தரமாட்டீர்களா? So I always put about 20 rupees. ஆகையினால் தான் நான் அந்த 5 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 20 ரூபாய் என்று சொல்லிவிடுகிறேன். That way I am not telling a lie, the profit is coming. அப்படி நான் பொய் சொல்லவில்லை, அந்த ஒரு லாபத்திற்காக அப்படி செய்கிறேன். And out of the profit I give certain amount to my temple or a church also. அந்த லாபத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து என்னுடைய கோவிலுக்கோ என்னுடைய ஆலயத்திற்கோ நான் கொடுக்கிறேன். No, இல்லை, you are telling a lie. நீயும் பொய் சொல்லுகிறாய். There was a group called Quakers in the Europe. ஐரோப்பா கண்டத்திலே கிரேக்கர் என்கிறதான ஒரு கூட்டம் இருந்தார்கள். And they were, most of them are business people. அவர்கள் அநேகர் தொழில் செய்கிறவர்கள். And they didn't want to tell a lie and do a business. அவர்கள் பொய் சொல்லி வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. So they made a new system. அப்பொழுது அவர்கள் ஒரு புதிய வழிமுறையை கொண்டு வந்தார்கள். Fixed price system. தரம் நிர்ணயம் செய்யப்பட்டதான தரத்தில் விற்கப்படுகிற பொருட்கள். All over Europe they brought the practice of fixed price system. ஐரோப்பா கண்டம் முழுவதுமாக ஒரு பொருளின் விலையை அப்படியே தரத்தின் விலையை நிர்ணயித்து வைத்திருந்தார்கள். Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, whenever you travel, எப்பொழுதெல்லாம் நீ பிரயாணம் செய்கிறாயோ, you book in, first of all you book in the name of John.
நீ யோவான் என்கிற பெயரிலே உன்னுடைய பெயரை பதிவு செய்கிறாய். At the last moment you are unable to go. கடைசி நிமிஷத்தில் உன்னால் போக முடிகிறதில்லை. You send another person to travel in the same place. மற்ற மனுஷரை உன்னுடைய அந்த பெயரினாலே பிரயாணம் செய்ய நீ அனுப்பி விடுகிறாய். His name may be Mark. அவருடைய பெயர் ஒருவேளை மார்க்காக இருக்கலாம். You say, tell when the TT comes, you tell John. அந்த டிக்கெட் பரிசோதகர் வந்தால் நீ உன்னை மார்க் என்று சொல்லாதே ஜான் என்று சொல் என்று சொல்லி அனுப்புகிறாய். This man, the moment he board the train, he is get jittery in his heart. இந்த மனிதர் அவர் பிரயாணம் தொடங்கின மாத்திரத்திலேயே அவருடைய இதயத்தில் ஆட ஆரம்பிக்கிறது. I am not Mark, I am John. நான் மார்க் அல்ல, நான் யோவான். நான் மார்க் அல்ல, நான் யோவான். I am John, I am John, I am John, I am John. நான் யோவான், நான் யோவான், நான் யோவான். Suddenly the TT comes. திடீர் என்று அந்த டிக்கெட் பரிசோதகர் வந்து விடுகிறார். What is the name? உன் பெயர் என்ன? Mark. பட்டென்று மார்க் என்று சொல்லி விடுகிறார். That is their name. ஏனென்றால் அதுதான் அவருடைய பெயராய் இருக்கிறது. Never do like that. Never do like that. ஒரு காலம் நீங்கள் அப்படி செய்யலாகாது. You may have so many explanations. Never do like that. It is a lie in the நீ अनेक சாக்கு போக்கு சொல்லலாம். அப்படி ஒரு காலம் ஒரு பொய்யை நீ சொல்லாதிருப்பாயாக. God wants you to have the what you call highest standard in your life. உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு உன்னதமான அளவுக்கு வரும்படி தேவன் விரும்புகிறார். Many a time we tell this type of lie and escape thinking that it is all are telling lies. நாம் அநேக முறை இப்படிப்பட்டதான பொய்களை சொல்லி எல்லாருமே பொய் சொல்கிறார்கள் என்று தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோம். And the other form is propaganda. மற்ற இன்னொரு வழிமுறை பிரஸ்தாபப்படுத்துவது. Now they will say come to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். All your problems will be solved. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். But that is not the proper, that is not the way. அப்படி நீங்கள் சொல்வது சரியல்ல. What did Christ say? கிறிஸ்து என்ன சொன்னார்? What did Paul say? பவுல் என்ன சொன்னார்? Read Philippians 1st chapter verse 29. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். For unto you it is given in the behalf of Christ not only to believe on him but also to suffer for his sake. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. For propaganda's sake do not say when you believe in Christ all your problems will be solved. நீங்கள் பிரஸ்தாபமாக பிரபலமாக்குவதற்காக அப்படி நீங்கள் ஒரு காலம் சொல்லக்கூடாது. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்று சொல்லி when you believe in Christ கிறிஸ்துவில் நீ விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே God will bless you spiritually. தேவன் உன்னை ஆவிக்குரிய விதமாய் ஆசீர்வதிப்பார். But there will be initial stage of trial and difficulty in your life. உன்னுடைய ஜீவிதத்தில் தொடக்க காலங்களில் சோதனைகளும் சில கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். So brother, sister, when you make a propaganda and telling something which is not practical, that is also a lie. நடைமுறைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை சகோதரனே சகோதரியே அப்படி பிரபலமாக்குவதற்காக பிரஸ்தாபத்திற்காக நீ சொல்லுவாயே ஆனால் அது ஒரு பொய்யாயிருக்கும். Another is telling half truth. சிலர் பாதி உண்மை சொல்லுவார்கள். Jesus will come. இயேசு வருவார். If you are saved, you will definitely go. நீ ரட்சிக்கப்பட்டால் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவாய். He will come. அவர் வருவார். If you have taken baptism and received the Holy Spirit, நீ ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால் you will go. நீயும் எடுத்துக்கொள்ளப்படுவாய். You are telling a truth but half truth. நீ சத்தியத்தை சொல்கிறாய் ஆனால் குறைவாய் பாதி சொல்கிறாய். And telling half truth is also another lie. பாதி உண்மை சொல்லுவதும் பொய் சொல்வதின் மற்ற ஒரு வழியாயிருக்கிறது. The other is statistics, that is giving statistics, புள்ளி விவரம். சில நேரங்களில் புள்ளி விவரங்களை சொல்வது. When you hear about the statistics, நீங்கள் புள்ளி விவரங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது do you go and count all the things that have been done? நடந்த காரியத்தை எல்லாவற்றையும் அப்படியே அந்த எண்ணிக்கையின்படி இருக்கிறதா என்று கூட்டி பார்ப்பீர்களோ? Sometimes in the advertisement you say 8,000 houses are built. சில நேரத்தில் சொல்வார்கள் 8,000 வீடு அங்க கட்டப்பட்டிருக்கிறது. Well, that is good. அது நல்லதுதான். Did you count and நீ போய் அதை எண்ணி பார்த்தாயா? 8,000 houses are built. 8,000 வீடுகள் சரியா இருந்ததா? There are only statistics, but is also another lie. அது வெறும் புள்ளி விவரம் மாத்திரமே. அப்படி நீ தோராயமாய் சொன்னால் அதுவும் பொய்யாயிருக்கிறது. Eighth form of life is a dangerous lie. Eighth.
எட்டாவது பொய்யானது மிகவும் ஆபத்தான பொய்யாயிருக்கிறது. Telling lie to your own self. உனக்கு நீயே உன்னை பொய் சொல்லிக் கொள்வது. You are a man of pride. நீ ஒரு பெருமையின் மனிதன். But you never accept that you are a man of pride. ஆனால் ஒரு காலம் நீ ஒத்துக்கொள்கிறதில்லை நீ ஒரு பெருமையுள்ள மனிதன் என்று. And the last, கடைசியாக telling lie to God. தேவனிடத்தில் பொய் சொல்லுவது. Peter told Ananias and Sapphira, பேதுரு அனனியாளிடத்திலும் சப்பீராவிடத்திலும் சொன்ன காரியம், you have not told to a lie to men but to Holy Spirit, to God. நீங்கள் மனிதரிடத்தில் பொய் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய தேவனிடத்திலே நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள். For one moment, ஒரு நிமிடத்திற்கு shall we all close our eyes? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? You examine your own spiritual life now. நம்முடைய சொந்த அந்த ஆவிக்குரிய தனிப்பட்ட ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. How many times you got angry? எத்தனை முறை நீ கோபப்பட்டிருக்கிறாய்? How many times you are filled with lust? எத்தனை முறை நீ இச்சையினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய்? How many times you are proud? எத்தனை முறை நீ பெருமையுள்ளவனாய் How இருந்திருக்கிறாய்? many times you told lies? எத்தனை முறை நீ பொய்களை சொல்லி இருக்கிறாய்? You never did any harm to your enemy, but were you able to love your enemy? நீ ஒரு காலம் உன்னுடைய சத்துருக்கு எந்த துன்பத்தையும் செய்ததில்லை என்றாலுமோ உன்னுடைய சத்துருக்களை உன்னால் சிநேகிக்க முடிகிறதா? Examine yourself before the perfect standard of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அந்த பூரண அளவை வைத்து உன்னை நீ ஆராய்ந்து பார்ப்பாயாக. Outwardly you are all right, வெளிப்பிரகாரமாக நீ எல்லாம் நல்லாகத்தான் but இருக்கிறாய். inwardly you are a sinner. ஆனால் உள்பிரகாரமாகவோ நீ ஒரு பாவியாய் இருக்கிறாய். That's why according to Romans 3rd chapter verse 23, ஆகையினாலே ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி all have sinned. எல்லாரும் பாவம் செய்தார்கள். All have sinned. எல்லாரும் பாவம் You செய்தார்கள். have sinned, I have sinned. நீ பாவம் செய்திருக்கிறாய், நானும் பாவம் செய்திருக்கிறேன். What is the wages of sin? பாவத்தின் சம்பளம் என்ன? Wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். You and I can never go nearer to holy God. நீயும் நானும் ஒரு காலம் அந்த பரிசுத்த தேவனண்டை கிட்டி சேர முடியாது. Moses cried out, மோசே அழுது புலம்பினான், Lord, show me thy glory. ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும். No man can see my glory, ஒருவரும் என்னுடைய மகிமையை காண முடியாது. but I will keep you on a rock. ஆனால் நான் ஒரு கண்மையிலே உன்னை நிறுத்தி, That rock is a cleft or a broken rock, அதுதான் வெடிப்புள்ள கண்மலை. and my glory will pass before you. உனக்கு முன்பாக அந்த மகிமை கடந்து செல்லும். You will see the back of my glory. நீருடைய மகிமையின் பின்புறத்தை மாத்திரமே பார்க்க முடியும். Dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, with your own good works, with your own knowledge, you can never come closer to God. உன்னுடைய சொந்த நல்ல செயல்களினாலே அந்த அறிவினாலே ஒரு காலம் நீ தேவனண்டை கிட்டி சேர முடியாது. According to Hebrews 9th chapter, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின்படி verses 14 and 22, 14ஆம் வசனமும் 22ஆம் வசனத்தின்படி, without shedding of the blood, nobody can receive the forgiveness of sin. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. Unless and until someone comes and dies on your behalf, on my behalf. உன்னுடைய உன்னிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் யாரோ ஒருவர் வந்து மரித்தால் ஒழிய, Without that blood, you can never go nearer to God. அந்த இரத்தம் இல்லாத பட்சத்தில் ஒரு காலம் நீ தேவனண்டை கிட்டி சேர முடியாது. In Exodus 34th chapter verse 20, ஆதியாகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 34th chapter verse 20, 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், every firstling of an animal must be offered as a sacrifice to God. எல்லா மிருகங்களின் முதற்கனியானது முதற்பேறானது தேவனுக்கு பலி செலுத்தப்பட வேண்டும். But the firstling of an ass can never be offered unto God. ஆனால் அந்த கொழுப்பில்லாத அந்த கழுதையின் தலையீற்று ஒரு காலம் பலி செலுத்தக்கூடாது. But in the place of an ass, ஆனால் கழுதைக்கு பதிலாக a lamb could be offered. ஆட்டுக்குட்டி பலியிடச் செய்யலாம். A Christian missionary was kidnapped and kept in arrest for 3 years. ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷகரானவர் 3 ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்டார். And one Christian brother went to that religious leader. அந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரர் அந்த கிறிஸ்தவ தலைவரிடத்திற்கு போய்,
one of our missionaries are kept as a prisoner for 3 years. எங்களுடைய சுவிசேஷகர் ஒருவர் 3 ஆண்டுகளாக சிறைப்பிடித்து உங்களிடத்தில் கொண்டு போகப்பட்டிருக்கிறார். He is a family man. அவர் ஒரு குடும்பஸ்தர். I am also a family man. நானும் ஒரு குடும்பஸ்தன். I have settled all my family affairs. ஆனால் என்னுடைய குடும்ப காரியங்களை எல்லாம் நான் ஒழுங்கு செய்து விட்டேன். I will take gladly the place of the Christian missionary. அந்த கிறிஸ்தவ போதகருக்கு பதிலாக நான் அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளட்டுமா? I will be a prisoner. நான் கைதியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Release that Christian missionary. உடனடியாக அந்த கிறிஸ்தவ சுவிசேஷகனை நீங்கள் விடுதலை செய்யுங்கள். The religious leader told. அப்பொழுது அந்த மத தலைவர் சொன்னார், What foolishness that you are. என்ன மதீனத்தோடு நீ சொல்லுகிறாய்? Do you really say what you mean? நீ சொல்வது அப்படி செய்யத்தான் சொல்லுகிறாயா? Yes. ஆம். What happened we do not know. என்ன நடந்தது நமக்கு தெரியாது. That Christian missionary was released. உடனடியாக அந்த கிறிஸ்தவ சுவிசேஷகர் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டார். And that religious leader அந்த மத தலைவர் wrote a letter to this brother. இந்த சகோதரனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். I hated Christianity. நான் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறேன். But that day when you came and told நீ அந்த நாளில் வந்து சொன்னாயே, அந்த நாளில் that you want to become a living sacrifice for your brother. நீ உன்னுடைய சகோதரனுக்காக ஒரு ஜீவனுள்ள பலியாக உன்னை ஒப்பு கொடுத்தாயே, That touched my heart. அது என்னுடைய இருதயத்தை தொட்டது. Colson was a personal press advisor to Richard Nixon. கால்சன் என்கிறவர் ரிச்சர்ட் கிங்சனுக்கு மிகவும் வேண்டியப்பட்ட ஒரு உதவி செய்கிறவராயிருந்தார். He was guilty and he was put in prison. கடைசியாக அவர் குற்றப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். There was a senior senator. அங்கே அவர்களுக்கு மேலே இருக்கிற அந்த மூத்த அதிகாரி ஒருவர் இருந்தார். He wrote to the President Nixon. இப்பொழுது அவர் அந்த பிரதம ஜனாதிபதியாகிய நிக்சனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். Sir, Colson is a young man. ஐயா, கால்சன் மிகவும் வாலிபர். He is a brilliant lawyer. அவர் ஒரு மிகவும் கற்று தேர்ந்த வழக்கறிஞர். But it is not good for him to be in a prison. அவர் அப்படி ஜெயிலில் இருப்பது, சிறையில் இருப்பது சரியல்ல. Release him. I will take his place. அவரை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், அவருடைய இடத்தில் நான் வந்து இருக்கிறேன். The Colson heard about this. இதை குறித்து அந்த ஜனாதிபதி கால்சன் கேள்விப்பட்ட பொழுது, Colson, not Nixon, Colson. கால்சன் கேள்விப்பட்ட பொழுது, Is there a person who can take my place? என்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள ஒரு மனிதன் உண்டோ? இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குமா? நான் கிறிஸ்தவனா இருக்கவில்லை. I don't know, I am not a Christian. ஆனால் இந்த கிறிஸ்தவ அன்பு என் இதயத்தை தொட்டு விட்டது. But this Christian love has touched my heart. அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். He accepted Christ. இன்றைக்கு சிறைச்சாலை மத்தியிலே பெரிய ஊழியம் செய்கிறார். Today he is doing a great ministry among the prisons. தேவனுடைய அருமையான பிள்ளையே, Dear child of God, நீர் கழுதை, you are an ass. நான் ஒரு கழுதை. I am an ass. என்னுடைய இடத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். Jesus taken my place. அந்த தேவ ஆட்டுக்குட்டி இந்த உலகத்துக்கு வந்தார். That lamb of God came down into this அவர் world. பாவம் செய்யவில்லை. He did not commit sin. அவருக்குள்ள பாவம் இல்லை. He did have no sin. அவர் பாவத்தை அறியவில்லை. He did not knew sin. ஆனால் அவரை நோக்கி பாருங்கள். Look upon him. அவருடைய கைகளிலே ஆணி கடாவப்பட்டது. His hands were pierced with nails. அவருடைய காலை பாருங்கள். Look at his legs. துருப்பிடித்த ஆணி கடாவப்பட்டிருக்கிறது. Rusted nails were pierced on him. அவருடைய முதுகை பாருங்கள். Look at his back. ஒரு உழவனுடைய வயலை போல உழவப்பட்டிருக்கிறது. They plowed him as a land being plowed. அவருடைய தலையை பாருங்கள். Look at his head. முள்குடியானது முள்முடியானது தொங்கிக் கொண்டிருக்கிறது. The crown of thorn was hanging on his head. அந்த பரிசுத்த ரத்தம் ஒளியிக் கொண்டிருக்கிறது. The holy blood is descending. ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க. Let's close our eyes for a minute. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, Wherever you are, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், the message about the cross, அது ரட்சிப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, not only it gives us salvation, அது உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கும். it gives a new strength. நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, Whatever may be your status, இன்றைக்கு அந்த பிளவண்ட மலை இடத்தில் வருவாயாக. if you can come today to that plower, நான் இருக்கிறது சரி என்று ஒரு நாள் சொல்லாயாக. don't hide anything before him. ஒரு ஆலயத்திலே ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, One preacher was preaching on one day. அவர் திரும்பி பியானோ வாசிக்கிற சகோதரியை பார்த்து சொன்னார், He turned to the sister who was playing piano. சகோதரியே, Sister. நீயும் குணப்பட வேண்டும்.
you must also be saved. அவள் கோபப்பட்டாள். She got annoyed. அவள் வந்து இந்த பிரசங்கியார கன்னத்தில் அடித்து விட்டு, She slapped the preacher. என்னை எப்படி பாவி என்று சொல்லல? How dare you can call me as a sinner? நான் ஒரு கிறிஸ்தவன். I am a Christian. நான் இந்த சர்ச்சில் பியானோ வாசிக்கிறவன். I've been playing piano for this church for a long time. நீ எப்படி என்னை பாவி என்று சொல்லல? How do you call me as a sinner? Praise the Lord என்று அவர் சொன்னார். He said, praise the Lord. அந்த இரவு அவள் வீட்டுக்கு போனபோது, That night when she went back home, அவளுக்கு தூங்க முடியவில்லை. she could not sleep. 2 மணியை போல் எழும்பினாள், நொறுங்குண்ட இதயத்தோடு, With a broken, contrite heart, கண்ணீரோடு கூட. with tears. உங்களுடைய இதயத்தை திறவுங்கள், Open your hearts, உங்களுடைய வாயை திறவுங்கள், open your mouths. உங்களுடைய இதயத்தில் சொல்லுங்கள், நான் பாவிதான் ஆண்டவரே. Say it in your heart, Lord, I am a sinner. என்னுடைய பெருமை, My pride, என்னுடைய கோபம், my anger, என்னுடைய இச்சை, my lust, என்னுடைய பொய், my lies, என்னுடைய மன்னிக்க முடியாத சுபாவம், the natures which are unforgiven. உம்மோடு நெருங்கி வர எனக்கு ஒரு தடையாய் இருக்கிறது. Lord, they are all hindrance for me to come near unto thee. நொறுங்குண்ட இதயத்தோடு நான் வருகிறேன் ஆண்டவரே. Lord, I come with a broken heart unto thee. என்னை கழுவும் சுவாமி. Lord, clean me. அந்த பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. Lord, cleanse me with thine holy blood. இதயத்தை திறவுங்கள். Open your heart. வாயை திறந்து சொல்லுங்கள். Open your mouth and confess. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, Wherever you may be. அந்த பிளவண்ட மலையிலிருந்து ரத்தம் ஒளிகொண்டே இருக்கிறது. That blood is bleeding out of the broken cross. உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டு பண்ண போகிறார். He is going to come to command a great change in your life. சிலுவையை பற்றிய உபதேசம் வெறும் பேச்சல்ல. The message of cross is not just the talk. அதுல பலன் இருக்கிறது. There is a strength. அந்த பலத்தை விரும்புகிறவர்கள், Those who desire the strength, நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது, as you close your eyes, உங்களுடைய இதயத்தை நீங்கள் சமர்ப்பித்தவர்களாக, you must submit your heart. உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். Accepting it, raise your உங்களுடைய hand. வலது கரங்களை உயர்த்துங்கள். Raise your right hand. நான் உங்களை ஒரு மதத்திலிருந்து மற்ற மதத்துக்கு கூப்பிடவில்லை. We are not inviting you to convert from a religion to another religion. உங்களுடைய சபையிலிருந்து எங்களுடைய சபைக்கு வாருங்கள் என்று சொல்லவில்லை. We are not telling you to come from your church to my church. இயேசுவின் இரத்தத்தால் உங்களுடைய இதயத்தை கழுவப்படட்டும் என்று தான் சொல்லுகிறோம். We are saying you may be cleansed by the blood of Jesus. நீங்கள் மோட்சத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். You must be prepared to heaven. தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். You must be prepared to meet thy God. அந்த பிளவண்ட மலையிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. There is a voice from that broken mountain. மகனே, Oh my son, மகளே, oh my daughter, உனக்காக மரித்தேன். I have died for you. உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேன். I have shed my blood for you. நான் உன்னுடைய நிற்கிறேன். I am standing near thee. உன்னுடைய பாரத்தை நான் எடுக்கிறேன். I have taken out your burden. உன்னுடைய பாவ பாரத்தை எடுக்கிறேன். I am removing your burden of your sin. நீ என்னண்டை உன்னுடைய முற்றிலுமாக என்னை ஒப்புடுப்பாயாக. If you submit yourself fully unto me, இந்த ரத்தமானது, this blood, இது பரிசுத்த ரத்தம். holy blood, இந்த ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. this blood will cleanse you. இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஜனமாய் தேவனுடைய பாதபடியில் நிற்கிறோம். We are standing at the feet of God as a cleansed people. நாங்களும் ஒரு காலத்தில் பாவிகளாய் இருந்தோம். Once we were sinners. ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் By the blood of Jesus, அவர் எங்களை சுத்திகரித்தார். He cleansed us. ரத்தத்தின் பலனால் வாழுவேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. Glory! ரத்தத்தின் பலனால் வாழ்வேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. என் பாக்கியம் நினைத்தாய், என் உள்ளம் துள்ளுதே. பூலோகத்து அள்ளினேன் மெய் பாக்கியம் கண்டே. நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன். ராஜன் மோகம் கண்டு என்றும் சந்தோஷிப்பேன். நித்திய நகரில் சேர்ந்து நான் பாடுவேன். ராஜன் மோகம் கண்டு என்றும் சந்தோஷிப்பேன். ரத்தத்தின் பலனால் வாழ்வேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. ரத்தத்தின் பலனால் வாழ்வேன் சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக. Hallelujah! Hallelujah. The message of the cross, I got salvation.
சிலுவையின் உபதேசத்திற்கு ரட்சிப்பு உண்டு. There is a strength. அதிலே ஒரு பலன் உண்டு. God willing, we will hear tomorrow what the strength, what the power in the message of the cross. சிலுவையின் உபதேசத்திலே என்ன வல்லமை என்ன பலன் உண்டு என்று தேவனுக்கு சித்தமானால் நாளை அதை குறித்து காண்போம். Not only your sins are forgiven, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, your sickness will be healed. உன்னுடைய வியாதிகளும் உனக்கு சுகமாக்கப்பட்டது. So we know the scripture and we want to experience the power. வேத வாக்கியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் வல்லமை பலத்தை உணர வேண்டும். So let us go with those two, scripture and the power. நாம் அந்த வேத வாக்கியத்தோடும் வல்லமையோடும் பலத்தோடும் கூட நாம் போவோமாக. Let us praise God for undertaking the first day Bible study. முதலாம் நாள் வேத பாடத்தை தேவன் பொறுப்பெடுத்திருக்கிறபடியினால் தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சோத்ரம் 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 சோத்ரம்.